இந்த பூச்சியை கொல்றதுக்கு என்ன செய்யறதுன்னா, உங்க தோட்டத்தில் கத்திரி செடி இருக்கு, பூச்சி திங்குது. சுண்டக்காய் செடி இருக்கு, திங்கல. சுண்டக்காய் செடி தானா முளைச்சது, கத்திரி செடி நாம நட்டது. ஏன் சுண்டக்காய் செடியில திங்கலன்னா இலை கசப்பா இருக்கு. அப்ப சுண்டக்காய் செடியோட இலையை பிடிச்சி கசக்கி அந்த சாரை கத்திரி செடி மேல தெளிச்சிங்கன்னு வச்சுங்க, அதையும் பூச்சி திங்காது. இவ்வளவு தாங்க பயிர் பாதுகாப்பு. ஆடு மாடு திங்காத செடி கொடிகள். ஆடு மாடு திங்க அலையுது இல்ல, அந்த இடத்துல போய் பார்க்கணும். அப்ப செடி இருக்குன்னா திங்கல. வெள்ளாடு நஞ்சல 4 வாய் வைக்கும், அதுக்கு மேலே வைக்காது. அதுதான் இயற்கை செடி அங்கே நிற்குது. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. அதான் மெயின். ஆடாதோட ஆடு தீண்டாப்பால ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, தழுதாலை, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உன்னிப்பழ செடி, தைல மரத்தேலை 20 சொல்லியிருக்கேன். எதுக்காக 20 சொல்றோம்னா, எங்க ஊர்ல இந்த செடியெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லப்படாது. இது 5-6 செடி எல்லா ஊர்லயும் இருக்கு. அந்த வேம்புல மட்டும் இலைய விடவும் விதை விசேடம், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டு துண்டா வெட்டுறது, உரல போட்டு இடிச்சா சட்னி மாதிரி வந்துடும். பானைக்குள்ள போடுறது, கழுத்தளவு போடுறது, அதை பானையை குப்பை குழியில கழுத்தளவு போச்சிடுறது, மூத்திரத்தை மாட்டு மூத்திரத்தை பிடிச்சி ஊற்றி நிரப்பிடுறது.